ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம லோகேஷ் கார்ஸ் வந்திருக்கோம். நம்ம லோகேஷ் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கார் என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோண்டா மொபிலியோ அப்படிங்கிற இந்த கார் தாங்க. ஸோ இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த ஹோண்டா மொபிலியோ காரோட ஃப்ரண்ட் லுக் இதுதாங்க. உங்களுக்கு வந்து ஹோண்டாவோட கார்ஸ் மேக்ஸிமமாக கிட்டத்தட்ட இந்த மாதிரி மாடலில் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் நிறைய கார்ஸ் பார்த்துருக்கலாம். இதோட பெயிண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வந்துருது. அதே மாதிரி ஹெட்லைட்ஸுமே வந்து நல்ல ஒய்டான ஒரு ஹெட்லைட் கிடைக்குது. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அங்கே வந்துருது. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. TN 990909 ஒரு ஃபேன்சி நம்பர் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 65% இருக்குங்க. 4 வீல்ஸுமே அந்த கண்டிஷனில் இருக்கு உங்களுக்கு. ரியர் சீட்டோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கு பாருங்க. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து இந்த காரில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பேக் சீட் போகணும் அப்படின்னோம்னாக்கா நம்ம ஏற்கனவே இந்த 7 சீட்டர் ஒரு காரில் பார்த்தோம் இல்லையா, சேம் கைண்ட் ஆஃப் விஷயம் தான் இந்த கார்லேயே இருக்குது. ரியர் சீட்டுக்கு அதாவது தேர்ட் ரோவுக்கு போகிறதுக்கு இந்த சீட்டை வந்து ஹோல்டு பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும். ஸோ உங்களுக்கு வந்து தேர்ட் ரோவுக்கு போகிறதுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு ஒய்டான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்படி போயிடலாம் நம்ம. ஆனால் குட்டி பசங்க தான் பின்னாடி உட்கார முடியும். ஸோ ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்ல ஹைட்டான ஒரு விஷனே கிடைக்கிது உங்களுக்கு. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ரிவர்ஸ் கியர் வந்து இங்கே ரெகுலரான டைப்பில் தான் இருக்குது உங்களுக்கு. ஹேண்ட் பிரேக் போடாதனால மூவ் ஆகிருக்கு போல. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 10 இன்ச்சு டிஸ்பிளேயுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. உங்களுக்கு ப்ரௌசரோட கிடைக்குதுங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க, இவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு டச் சென்சிட்டிவிட்டியுமே நல்லா தான் இருக்குது. மேனுவல் ஏசி உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 விண்டோமே பவர் விண்டோ கிடச்சிருது. உங்களுக்கு விண்டோ லாக் இருக்குது. அப்புறம் மோட்டரைஸ்டு மிரருக்கு உண்டான சுவிச்சஸுமே எங்களுக்கு இங்கே வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு 4 ஏசி வென்ட் இருக்குது. உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 12 வோல்ட் இருக்குது. இங்கே ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோண்டா மொபிலியோட கீ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். உங்களுக்கு வந்து லாக்கு அன்லாக்கு பூட் ரிலீஸ் வந்துருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளிப் கீ வந்துருது. ஸோ இதுதான் அந்த காரோட கீ. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கீழே இருக்குது. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பவர் விண்டோவுக்கு உண்டான ஆப்ஷனுமே உங்களுக்கு கிடச்சிருது. தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஷேடோ போடுறதுக்கு உண்டான விஷயத்தில் உங்களுக்கு மிரர் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு டிரைவர் சீட்டுக்குமே உங்களுக்கு வந்து இங்கே மிரர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஹோண்டா மொபிலியோ V அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு வேரியண்ட்டுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து 2040 to 2050 ரெஜிஸ்டரான ஒரு மாடல் இது. அப்புறம் இது வந்து டீசல், ஆக்சுவலாக டீசல் வெஹிக்கிள் தான். நல்ல மைலேஜ் கொடுக்கும். 7 சீட்டர்லேயே வந்து ஓரளவுக்கு ஹோண்டாவில் ஓரளவுக்கு ரீசனபிளான மைலேஜ் கொடுக்குற கார் இது ஆக்சுவலாக. அண்ட் இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 92,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. செகண்ட் ஓனர் இருக்கு. இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தேர்ட் ஓனராக இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5,75,000 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது. கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% வரைக்கும் லோனுக்கு இவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்லேயே இருக்குது. வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்குது. இது ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். லோகேஷ் கார்ஸ் வந்தீங்கன்னாக்கா டேரெக்டாக வந்து இந்த காரை பற்றி இதோட ப்ரைஸை வந்து நெகோஷியேட்டும் பண்ணி பேசிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது என்கொயரி தேவைப்படுது, நீங்கள் ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி லோகேஷ் கார்ஸில் வேற ஒரு காரோட ரிவ்யூவோட நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடுமான வரையிலும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல், நமக்கும் யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.